ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஹோட்டல் போனாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த பிரெட் அல்வா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு 2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இது ரொம்ப பாகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்தாலே போதும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெயை காய வைப்போம். இதுவும் காயட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இது மூணுத்தையும் நல்லா கொஞ்சம் கொரகொரன்னு போட்டு எடுத்து வச்சுக்குவோம். அதே மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணி கொதிக்கிற ஜீராவில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஜீரா நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிச்சுட்டே இருக்கணும். எண்ணெய் நமக்கு காஞ்சதும் ப்ரெட்டை குறுக்க போட்டிருக்கேன். நான் குறுக்க போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு 2 சைடுமும் திருப்பி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரா நல்லா நமக்கு இப்போ கொதிச்சிச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ கலர் சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் இல்லாமையும் செய்யலாம், நல்லாவே இருக்கும். கலர் போடணுன்றது அவசியம் கிடையாது. ப்ரெட் இப்போ நமக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இந்த ப்ரெட்டை நம்ம இப்போ அந்த சக்கரை பாகை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அமுக்கி விடுங்க. உள்ளே ஊறிச்சேன்னா அதுவே உதிரியாக சூப்பராக ஆகிடும். நல்லா அமுத்தி உடச்சி விட்டிங்களன்னா நல்லா அதோடு சேர்ந்து ஜீராவோடு சேர்ந்து தலை ஆகிடும். இன்னொரு பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் நல்லா காய்ச்சிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சிருக்கேன். ஃபுல் ஃபேட் பாலாக எடுத்துக்கோங்க. அந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இருக்கிற பாலில் பார்த்திங்களன்னா ப்ரெட் துண்டி இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினதும் இப்படி தான் ஆகிடும். காய்ச்சின பாலில் இப்போ நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றாமையே நம்ம ப்ரெட் அல்வா செய்யலாம். ஆனால் நான் எப்போவுமே பால் ஊற்றி தான் செய்வேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த ப்ரெட் ஜீராவில் ஊற வச்சுருந்தால அந்த இதில் இந்த பால் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள், கலரும் நமக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்களன்னா நான் முந்திரி, திராட்சை, பாதாம் இதை நெய்யில் வறுக்கல, அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காக போடுறோன்னா சாப்பிடும்போது நமக்கு வாயில் ஒன்று கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. மோஸ்ட்லி ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டை எண்ணெயில் தான் வறுத்துருக்கோம். அதனால் நெய் நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும். நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் சாரப்பருப்பு இருக்கும், கடைங்களெல்லாம் கிடைக்கும் நமக்கு சாரப்பருப்பு. அந்த சாரப்பருப்பும் இது மேலே அப்படியே கொஞ்சோண்டு தூவி விடுவோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் அந்த எலசாக இருக்கிறது கொஞ்சம் இருக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. சூப்பராக டேஸ்டியாக நமக்கு ப்ரெட் அல்வா வீட்லேயே ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.